60 வயது வரை உள்ள ஆண்களுக்கான நடைபோட்டி. ஹலோ, இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு இனிப்பு செய்தி. சக்கரை பொங்கல் வந்திருக்கிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது கிழக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவீங்க. அதனால நாங்க கொடுக்கிற பொங்கலை முதல்ல சாப்பிட்டு பாருங்க. 41 எல்லாரும் போய் மற்றவர்களும் போய் வாங்கிங்க. 41 முதல் 50 வயது வரை போய் வாங்கி இனிப்பாக அருந்து பிடிக்கிறது. ரன்னிங் ரேஸ் ஆண்களுக்கான நடை போட்டி. 41 முதல் 50 வயது வரை ஆண்களுக்கான நடை போட்டி. அதாவது எந்த காரணத்தை கொண்டா ஓடக்கூடாது. ஓடுனீங்கன்னா டிஸ்குவாலிபிகேஷன் ஆயிடுவீங்க. நடந்துதான் வரணும். நடை போட்டி கரெக்டா சொல்லுங்க சார். நடை போட்டியா அருள்ராஜ் சார், கரெக்டா சொல்லுங்க. நடை போட்டியா? நடை 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 போட்டி. ஆமா, ரன்னிங் ரேஸ் தான் விரும்புறாங்கண்ணா. ரன்னிங்க வைங்க, ஓடிட்டோம். ரன்னிங் ரேஸ் சும்மா. ஆண்களுக்கான போட்டி நடந்துட்டு இருக்குது சார். இதுல போட்டியாளர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நடை போட்டி ரன்னிங் ரேஸ் ஆக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியாளர்களின் விருப்பத்திற்கு இணங்க நடை போட்டி ரன்னிங் ரேஸ் ஆக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்ட பந்தயம் 42, 46 years to 50 years. சோ கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. சைடு சைடுல வாங்க. சைடுல வாங்க. Congrats. வாங்க. பெண்களுக்கான மெமரி போட்டி. 50 வயதுக்கு மேல் நடைப்பயணம். போட்டியாளர்கள் இங்க மேடைக்கு இந்த பக்கம் 50 வயதுக்கு மேல் 2 minutes டைம் கொடுப்போம் பாக்குறதுக்கு. எழுதுறதுக்கு 2 minutes. ஸ்டாப் வாட்ச் யார் வச்சுட்டு போறா? நளினி மேடம், நீங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறீங்களா? மொபைல்ல வாசிக்க வச்சுக்கிறாங்களா? ஸ்டாப் வாட்ச் போடுங்க. 2 நிமிஷம் பாக்குறதுக்கு டைம், 2 நிமிஷம் எழுதுறதுக்கு. யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் போட்டி போடாதவங்க தயவு செஞ்சு பின்னாடி போயிடுங்க. போட்டி 50 இருந்து 60 வயது நடைப்பயணம். 50 வயது வரை ஆண்களுக்காக நடந்த ரன்னிங் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சி சரவணன், செகண்ட் பிரைஸ் சி என் சர்க்குணம், ஹெல்ப் பண்ணக்கூடாது. எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. போட்டியாளர்கள் தவிர மிச்சம் எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. யாரு கிட்ட வராதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. சார், பாஸ்கர் சார் பின்னாடி போயிடுங்க. ஐம்பத்தி 1 முதல் 60 வயது வரை ஆண்களுக்கான நடை போட்டி. 1, 2, 3. ஆமா, நடைப்பயணம்.
நடைப்பயணம் போட்டி நடைபோட்டி எல்லாம் உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆண்களுக்கான 51 to 60 வயது வரை அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நடைபோட்டி. நடைப்பயணம் செக் பண்ணுங்க. யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருடைய கேம் முடிஞ்சவன 9 மணிக்கு சரியா பரிசளிப்பு விழாவும் விசேஷ அழைப்பாளர்கள் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் எல்லாம் வர்றாங்க. அதனால எல்லாருமே கரெக்டா 9 மணிக்கு இப்ப இந்த கேம் முடிஞ்ச உடனே போயிட்டு பொங்கல் சாப்பிட்டு 9 மணிக்கு இங்க வந்து எல்லாரும் கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் நடந்த போட்டிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது. போட்டியெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அங்க வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் வாங்கி சக்கரை பொங்கல் சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதை முடிச்ச உடனே அடுத்த முறைப்படி இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே ஆண்கள் பெண்களுக்கான மெமரி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் ஆண்களுக்கான போட்டி முடிந்தவுடன் போய் எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு வந்த பிறகு மற்றது நடக்கும். 65 வயதுக்கு மேல் நடைப்பயணம் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். 65 வயதுக்கு மேல் நடைப்பயணம் நடக்கதான் செய்யணும். 65 above. வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கான நடை போட்டி ஓபன் டு ஆல். 60 வயசுக்கு மேல அங்க பாருங்க, அவ்வளவு சிங்கங்கள் அவ்வளவு பாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. யார் ஓடுறாங்க யார் நடக்கிறாங்க தெரியும். இல்ல ஓடக்கூடாது, நடக்கதான் செய்யணும். பாபே 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 பின்னாடி போயிருங்க. ஒரே ரவுண்டா விட்டுறலாம். பின்னாடி லைன்ல விட்டுருங்க. ஒரே ரவுண்டு. அனைத்து பெரியவர்களும் ரூல்ஸை கடைபிடித்து நடந்து வாங்க. ஓடக்கூடாது. அதாவது நீங்க ஓடி வந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. நடக்கணும். அங்க பாருங்க. ஓடக்கூடாது. நடந்துதான் வரணும். ஓடக்கூடாது. அடுத்தது கயிறு இழுத்தல் போட்டி. அதுக்குள்ள ஆண்களுக்கான போட்டி முடிஞ்சிடும். அதாவது இந்த விளையாட்டு வந்து வில்லேஜ்ல வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சென்னை சிட்டில, இந்த மாநகராட்சி சிட்டில வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டை 10 வருஷமா நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து வெறும் தமிழர்கள் மட்டும் இல்லை. இப்ப இல்ல
இல்ல இது வந்து தமிழர்கள் மட்டும் இல்ல, இங்க இந்த பீச்சில் வந்து அனைத்து மாவட்டம் அனைத்து மாநிலத்தில் உள்ளவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப அதாவது நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியத்தை வந்து எல்லா மக்களும் கலந்துக்கிறதுக்கு இதை நடத்தணும். என் பேர் அருள்ராஜா. நான் அந்த 10 வருஷமா நடத்துறேன்னா நானும் இருக்கிறேன். இதுல எல்லாருமே இருக்கணும். 10 வருஷமா எல்லாருமே சேர்ந்து தான் நடத்துறோம். இதுல வந்து தமிழர் இதுமே கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒற்றுமையா பண்ணிட்டு இருக்கோம். டி வளர்மதி பார்வையாளர்கள் 2வது ஒரு செல்போனை தவற விட்டுட்டாங்க. அந்த செல்போன் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் டிஎஸ்பியுமான விவேகானந்தன் அவர்களிடம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை சொல்லி உங்க செல்போனுடைய அடையாளத்தை சொல்லி. சிவகாமி, உமாராணி, கமலா சடகோபன் 3 பேரும் ஒரே மார்க் போட வந்ததுனால எங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. உங்க 4 பேருக்கும் 3rd பிரைஸ். நளினி ரவி, சிவகாமி, உமாராணி, கமலா சடகோபன் யாரு? நீங்க. உஷா மேடம் வந்து 11 வாங்கினாங்க. 3rd வந்தவங்க 10. ரொம்ப டைட்டு தான். எல்லாரும் நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் பரிசு பெற்றவர்களுக்கு. ரொம்ப நன்றி. இந்த வயசுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுட்டு எழுதுனது பெரிய விஷயம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தகாபார் வந்து இங்க நம்ம சேருக்கு பின்னாடி மேடை கிட்ட தான் நடக்க போகுது. நாங்க ரெடி பண்ணிடுறோம். எல்லாம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. தகாபார் ஆரம்பிச்சிடலாம். தகாபார்ல முதல் வர 50 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சைடு 25, அந்த சைடு 25. கயிறு இழுக்கும் போட்டி அடுத்தது தொடங்க போகிறது. வாங்க, மூத்தோர்களுக்கான ஆண்களுக்கான நடை போட்டி. பாபு அதை கண்டக்ட் பண்ணிடுங்க. பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி. பேர் கொடுத்தவர்கள் அனைத்து நேரம் தண்ணீர் பெஞ்சு மழை வந்தா ஒதுங்கிறதுக்கு ஷெல்டர், அப்புறம் ஹைமாஸ் லைட்டு, இறங்கி வைக்கிறதுக்கு ஹைமாஸ் லைட்டு, பல வசதிகள் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. 2வது 3 பீச், மெரினா, எலியட்ஸ் பீச்சுக்கு பிறகு திருவான்மையூர் கொட்டுவாக்கம் பீச்சா நியர் டு ரோடு. அந்த ரோட்ல நின்று பார்த்தா கை நீட்டுற அளவுக்கு பீச் இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே அமையாது. சாதாரண பீச்செல்லாம் இருக்குது. மக்கள் அனுபவிக்கக்கூடிய 3வது இடம் உலக அளவில் ஒரு பெரிய இடமாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு மக்களுடைய ஆதரவு. இது மாதிரி நிறைய ராஜ்டிவியுமே அப்பப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் இருபாலர்
சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் ஆக இந்த 3 டிவிஷன்லையும் எல்லா ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிற மாதிரி இங்கே வந்து ஓப்பன் கலந்துட்டு இருக்காங்க. அதுக்குரிய பரிசுகள் வழங்க இருக்கிறோம். பரிசுகள் வழங்குவதற்காக முக்கிய விஐபிகள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது அவர்களோட பேர்கள் நாங்கள் சொல்கிறோம், அப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆக நிகழ்ச்சிகள் காலையில் 6 மணிக்கு தொடர்ந்து அப் டு 9:30 வரை நடக்க இருக்கிறது. ஏன்னா வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களும் இதில் வந்து தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்கெல்லாம் மேல் ஓங்கி நிற்பது எங்கள் கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம். இந்த சங்கம் 20 வருஷமாக உழைக்குது. அதாவது தன்னார்வலர்கள் தானாகவே முன் வந்து எல்லாருமே இதில் உழைப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தா பீச்சை பார்த்தா தெரியும், ரோடை போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு சார். எல்லாரும் எல்லாம் ஒன்று கூடி இப்படி பண்ண கெட் டுகெதர் இது மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அது புத்தாண்டுக்கு 2025 பிறகு முதல் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு பேர் விஐபிஸ் அந்த பொதுமக்கள் எல்லாருமே கலந்துருக்காங்க. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுனா எல்லாருடைய உழைப்பு அங்கே இருக்குது. நடப்போர் சங்கம் கௌரவத்துறையாக ஆரம்பத்தில் தலைவராக இருந்து முழுசாக ஆரம்பித்தேன். பிறகு இப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து விலகிட்டு இருக்குதான் இப்போ கௌரவ தலைவராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கு. வந்திருந்த அனைவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலை நன்றி என்று நன்றி, வணக்கம். லேடிஸ் மேடம் நார்மலாக பேசுங்க மேடம். நார்மலாக கைட்டை கேமரா வச்சு பேசுங்க. எதுவும் மைக்கில் பார்க்குறீங்க. கிழக்கு கடற்கரை சாலை பேர் சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம் சார்பாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இதனுடைய ஆரம்ப விழா வந்து கோலப் போட்டி. இப்போது தமிழர் பாரம்பரியப்படி ஆரம்பிக்கிறது கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நேற்று நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இதில் சின்ன பிள்ளைங்க 6 வயசுல இருந்து 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் என்னென்ன விளையாட்டு போட்டி இருக்கோ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பேர் அறிவித்து அதுக்கு எல்லாம் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ப்ரைஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் இது பண்ணி ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறோம். இதில் வந்து அனைத்து வயதினரும் வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க. இது தவிர நம்ம கயிறு இழுக்கும் போட்டி, அப்புறம் வந்து நினைவாற்றல் போட்டி, அதுக்கப்புறம் வந்து இது மெயினாக வந்து எல்லா பசங்களுக்கும் நொண்டி ஆகட்டும், ஓட்டப்பந்தயம் ஆகட்டும், எல்லாம் நம்ம தமிழர் விளையாட்டு தான். தமிழர் விளையாட்டை நம்ம பொங்கல் திருவிழா தமிழர் திருநாளாக இருக்கிறதுனால தமிழர் விளையாட்டை நாங்கள் வந்து அந்த இது பண்ணுறோம். நாங்கள் இது 10வது வருடமாக இதை கொண்டாடுறோம். வெற்றிகரமாக எல்லாரும் இதுக்கு தேவையான நிதியுதவி வந்து எங்கள் உறுப்பினர்களே, எங்கள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களே எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மனமும் வந்து பணம் அளிக்கிறாங்க. அதுலேயே நாங்கள் பரிசு போட்டிலாம் வாங்கி சந்தோஷமாக இதை கொண்டாடுறோம். என் பேர் வள்ளி. ஜாயின் கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்க அசோசியேஷனில் ஜாயின் செய்யும். சரி, ஓகே மேடம். நீங்கள் பேசுங்க மேடம். அவர் பிடிச்சி பாரு மேடம். கேமரா திரும்ப மேடம். கேமரா பார்த்து அனைவருக்கும் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேடம் ஒரு நிமிஷம். கேமரா பார்த்தாலும் மைக்கில் பார்த்து கேமரா பார்த்து திரும்ப மேடம். நேரம் அனைவருக்கும் நடப்போர் சங்கத்தினுடைய சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஒரு நிமிஷம். ஒரு ரெக்கார்ட் ரெடி சொல்கிறேன். ரெடி ஸ்டார்ட் மேடம். சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் நடப்போர் சங்கத்தின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னா இங்கே உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல ஒத்துழைப்போடு நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த பாரம்பரியத்தை மறக்காத அளவுக்கு இந்த நம்ம சென்னையில் உள்ள இந்த சங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. நானும் 5 வருஷமாக கலந்துக்கிறேன். ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்பான சங்கமாக உற்சாகமாக குறையாமல் கொண்டாடுறாங்க. எல்லா வயதுகளுக்கும் இது சிறப்பாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த விழாவை கிராமத்துப்படி
கிராமத்தில் இருக்க மாதிரி இந்த சண்டை வந்து இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆண்களுக்கான கயிறு அந்த கயிறு பக்கம் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எங்க சின்ன பசங்க எல்லாம் 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கயிறு இழுக்கிறோம். 25 வயதிற்கு மேற்பட்டவர் 25 நீங்க 90 வயசு வரை இருக்கலாம். பாருங்க என்னங்க ஆள் ஈக்குவலாக சார். ஒரே பக்கம் ஆண்களுக்கான கையெழுக்கும் போட்டி. அனைத்து வயதிலுக்கான கை கீழே விடுங்க. இந்த லைனை போடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் 18 வயசு அங்க வாங்க சொல்லுவேன். ஒன்னெல்லாம் ஒரு பக்கம் என்னங்க எவ்வளவு பேர் வராங்க? சரி சார், கண்டிப்பா சார். போட்டோ வீடியோ எடுக்கிறேன் சார். தினோதரன் சார் நீங்க எண்ணிட்டீங்களா? திருப்பி நாட்டு பொறுக்க வந்துருக்காங்க. எழுதிருக்கீங்களா இல்லையா? பெயர் கொடுத்தவங்க மட்டும்தான் நிக்கணும். பெயர் ஆண்களுக்கான கையெழுக்கும் போட்டி. பேர் கொடுத்தவங்க மட்டும் நில்லுங்க. அரிசி பேர் சார் நீங்களும் நிக்கிறீங்க. கேப்ல சுந்தரம் கயிறு இப்படி இழுக்கணுமா? இந்த பக்கம் நோக்கி இழுத்தாதான் வருமா? அப்பதான் அவங்க விழுவாங்க. எல்லாம் குண்டு குண்டா இருக்காங்க.
சார் கொஞ்சம் எப்படி வர சொல்கிறாங்க கேமராமேன். ஆண்களுக்கான கைகளுக்கு போட்டு விசில் பண்ணும்போது ரெடி, விசில் பண்ணும்போது ரெடி. அவர் தலைவர் வந்து காப்ப ஆட்ல இது பண்ணுவாரு, சிக்னல் பண்ணுவாரு, தூக்கி போடுவார் சார். விசில் வந்து காப்ப ஆட்ல எப்படா விசில் கொடுத்துனா சூப்பர் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். சுப்பிரமணியன் பிஎஸ் ஜனார்தனன் நம்பி ரொம்ப கையெல்லாம் போச்சு பாருங்க. ग्रुप फोटो फोटो सर फोटो सर வின்னர் சார் கால் பண்ணிடுங்க. வின்னர் சார் அன்னைக்கு போடுங்க. அங்க வின்னர் ஐரியல் போட்டியில வின்னர் கோ ஃபர்ஸ்ட் பிரைஸ். நிக்காதீங்க 1 2 நாங்க அங்க இப்ப எத்தனை இருக்கு? அப்போ போன ஒருத்தர போட்டுங்க 25 ஒருத்தர் போயிடுங்க. 25 பேர் பிரைஸ். அப்புறம்
விசில் அடிச்சோடனே அவனிங்க கார் வந்து காப்பத்து போவாரு. கூடாது மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடைக்கு வாமா. முடிஞ்சவங்க கொஞ்சம் வயசானவங்க தவிர மீதி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சார் கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் போயிட்டு வள்ளி நம்ம கார்ல இங்க தானே இருக்கு காரு. என்ட்ரி வந்து லெப்ட்ல இருந்து எக்ஸிட் வந்து ரைட்ல. ஆமா இப்படி இப்படி வந்து மேல வாங்கிட்டு அப்படியே போய் அப்படி போயிடும். ஆமா எல்லாம் அங்கதான். நம்ம எல்லாருமே சைடு வெளியில யாரும் உள்ள நம்ம இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வரலையே மட்டும் இங்க ஒரு 2 சேர் போடுங்க. இல்ல இங்க போடுங்க. 2 சேர் மட்டும் இங்க போடுங்க. ஆம்புலன்ஸ் சேர் 2 கொடுங்க. ஆட்டோ புக் பண்றானே யார் இல்ல சேர்ஸ் எல்லாம் வந்துருச்சா உள்ள? வெளியில இருக்க சேர்ஸ் எல்லாம் அடிச்சுருவேன். போலன்னா இது இடம் இல்லையா? அந்த ஓரமா போகணும்.
செயலாளர் பொருளாளர் காவல். வேணுகோபால் சார் வராங்களா? is not there today, maybe some reason. அதுக்கு பதில் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்காங்க, பழனிசாமி. இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இதோட லிமிடேஷன் வச்சுக்கோங்க. ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸு அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக்கில் இருக்குதுங்க. இங்கே தான் நம்ம எடுத்து போகிறோம். இப்பொழுது நமது சிறப்பு அழைப்பாளர், நமது பகுதியை சார்ந்தவர், இன்னும் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க வந்துட்டே இருக்காங்க. அதனால் எப்போவுமே நம்ம வீட்டுக்காரங்க முதல்ல நம்ம திரு பழனி ஜி பெரியசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கரவொலியோடு அவரை வரவேற்குமாறு அன்புறோம். இன்னும் நம்ம கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிருவோம். அவங்க வரும்போது நம்ம உள்ள வரவேற்றுக்குவோம். ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து. கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மகனமென நிகழ்வகத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பிறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இளம் பெண் தொழிலதிபர் திருமதி சவ்யா கரியாளன் அவர்களை வரவேற்று வரவேற்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் டீம் லீட் பண்றதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ்க்குனே தனியாக ஒரு கோஆர்டினேட்டர், சீஃப் கோஆர்டினேட்டராக இருந்து உங்களுடைய குழந்தை அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். கிழக்கு கடற்கரை சாலை ஈஸ்ட் கோஸ்ட் பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் ப்ளஸ் நிறைய பேர் வெளியிலேருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. அது போக நம்ம டயஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கியஸ்தர்கள் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்று, அனைவருக்கும் ஒரே இதில் சொல்லியிருக்கேன், வருக வருகவென்று வரவேற்று இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். கடந்த பல காலங்களாக, அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமாக இது நடந்துட்டு வந்து அதை தொய்வில்லாமல் எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகாமல் அடுத்தடுத்து வரக்கூடியவங்க, அடுத்து இனிமேல் வரக்கூடியவங்களும் அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணமே. யார் வேணாலும் ஆஃபீஸ் பேராக வரலாம், ஆனால் அதே நேரத்தில் நம்ம தொட்டு நடத்தி வரக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணும்.
ஏன்னா இங்கே நிறைய பேர் முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாம் இருக்கீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அவர்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்புகளும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதே போல் இன்றைய தினம் நல்ல ஒரு நிகழ்வுகள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் தொடங்கினோம். 6 மணியிலிருந்து பலவிதமான போட்டிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு, லேடிஸ்க்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் நடந்து முடிஞ்சு இங்கே இன்னைக்கு வந்து பரிசளிப்பு விழா, அதாவது கடைசி கட்டத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக அதற்கு நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய திருமதி சத்யா அவர்களுக்கும் ஐயா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஓரிரு வார்த்தை அவர்கள் பேசிய பிறகு இப்பொழுது நடந்த போட்டிகளில் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதை வந்து எல்லாரும் அமர்ந்து எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் யார் பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ கொஞ்சம் ஒரு பரிசு கொடுத்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அடுத்த பரிசுக்கு உள்ளவங்களை அங்கேருந்து ரெடி பண்ணி ரெடியாக இருக்க சொல்லணும். அந்த எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ப்ளீஸ் என்டர் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் தி ரைட். இதை பிடிச்சி இதில் ஜெயிச்சவங்க வின் பண்ணவங்க எல்லாருமே அவங்க பேர் கொடுக்கறதுக்கு பேர் சொல்றதுக்கு முன்னாடியே பெரும்பாலும் நடுவில் உட்காந்துருந்தீங்கன்னா அங்கேருந்து வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க மட்டும் கொஞ்சம் வின்னர்ஸு ரன்னர்ஸு அந்த 3 பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் எல்லாருமே கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். எல்லோருக்கும் காலை வணக்கம். கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகள் மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்றது. இப்பொழுது பரிசு வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. நமது மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்ம சங்கத்தை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் கடினமான உழைப்பு இதெல்லாம் நேரத்தில் கொண்டு தொட்டு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தலைவர் அருள் சொன்ன மாதிரி பின்னாடி வர்றவங்களும் இந்த மாதிரி நடத்து இன்னும் இதை விட சிறப்பாக நடத்துறது எல்லோருடைய வேண்டுகோள். அதனால் அதை தொடர்ந்து நீங்களும் செய்யணும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்ட உங்களோட ஒத்துழைப்புக்கு நீங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிழக்கு கடற்கரை நடப்போர் சங்கம் இங்கும் இல்லை, நீங்கள் உலக அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். அந்த உழைப்பு ஈடு எதுவும் இல்லை. அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் இது இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது. ஆல விருட்சமாக இருக்குது. அதுபோல் நீங்கள் இப்போ கொடுத்த ஒத்துழைப்பு மாதிரி எந்நாட்களும் எல்லா விசேஷங்களுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு நன்றிக்கு வாழ்த்துதலும் செய்து கொண்டு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதே போல நம்ம விருந்தினர் ஐயாவுக்கு தெரியும் இந்த பீச் வந்து இடையூறு, அதாவது ஸ்டேஜுக்கு இடையூறு இல்லாத பேசுங்க. தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைங்க. ஏன்னா ஒரு இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது கடைசியில் அவங்க விருந்தினர்கள் கொஞ்சம் பேசுறதையும் நம்ம கேட்கணும். சலசலப்பு இல்லாம அமைதியா பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் மேடம் எல்லாம் கவர்மெண்டோடையும் ஒத்துழைக்கிறோம். எல்லா கார்பரேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ரோடாக இருக்கட்டும், இந்த பெஞ்சஸ் எல்லாம் நாங்கள் தான் போட்டிருக்கோம். அப்போலேருந்து அதை ஆரம்பித்து இந்த ஷெல்டர் கட்டணும். அதுக்கப்புறம் ஐமாஸ் லைட்டு கேட்டு வாங்கி பண்ணியிருக்கோம். இன்னும் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கேட்டுட்ருக்கோம். இது 2 பகுதி இதில் இருக்குது. அதாவது 181 வார்டு, 181 ரெண்டும் கலந்தது. 2 எம்எல்ஏஸ், வேறு எம்எல்ஏ எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் 2 கண்ட்ரோலு. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இணைந்து இப்போ எங்கள் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவங்க எல்லாருமே எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸு இன்னும் கொஞ்சம் பேர் வர முடியலை. இது தவிர இந்த ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு கமிட்டி நாங்கள் ஆரம்பித்தோம். அது வந்து நம்ம குழந்தையா தலைமையில் எல்லாமே நல்லா ஒத்துழைச்சாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு சிலர் பேர் சொல்கிறது நான் கடைசியில் நன்றி அறிவிப்பில் சொல்கிறேன். வள்ளி மேடம், அருள்ராஜ், அவங்க டீமு, அம்ஜத்து, மணி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல தனியாக சொல்கிறத விட கடைசியில் நம்ம சொல்லுவோம். இவங்க எல்லாருமே ஆரம்பம் ஒத்துழைத்து அதே போல் இங்கே உள்ள விஷயங்களை மீடியாவில் எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு
நம்மளுடைய மகேந்திரன் அவர்கள், ராஜ் டிவி அவர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப பெரியது. அதுவும் போக எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் இருந்தாலும் கூட நம்மளுடைய பொருளாதாரம் இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். அந்த வகையில் ஒரு சிலர் இங்கே உதாரணத்துக்கு அன்பு, இவங்கெல்லாம் எப்போ கேட்டாலுமே அதே மாதிரி விவேகானந்தன் எப்போ சொன்னாலுமே இது பண்ணுவார். அதே மாதிரி இந்த டிஷர்ட் எல்லாமே நம்ம விஸ்வதாரா முரளி அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதே போல் உணவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முன் வர்றது குப்பன் முன்னாடி வருவார், இவர் வருவார், விவேகானந்தன். இந்த மாதிரி எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை எல்லாரும் இன்னும் பேர் சொல்லாமல் கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்போ பணம் கேட்டாலும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இங்கே இந்த கன்சர்வேட்டிவ் ஸ்டாஃபுக்கு நாங்கள் எவ்ரி பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்குமே நாங்கள் அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூப்பன்லாம் கொடுத்து அதை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த போர்டாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கட்டும், எங்களுடைய மெம்பர் திரு ரவி வந்திருக்காரான்னு தெரியல, அவருடைய உதவி நம்ம மதியழகன் இருக்காரு. இவங்கெல்லாம் எந்த ஒரு சிவில் ஒர்க்கு அப்படின்னா உடனே ரவியை கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க உள்ள லைட்டிங் எல்லாமே எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம அசோசியேஷன்ல இருந்து பண்றோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நம்ம ஈசி மெம்பர்ஸ் இங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த கடல்ல யாராவது உள்ள இறங்கி தத்தளிக்கிறதுலாம் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டயத்துல இங்க அதுக்குள்ள ஆட்களை கூப்பிட்டு அவங்களை எத்தனையோ பேரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமா நம்ம மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு பலத்த கரவரிசை கொடுக்கணும். நிறைய பேர் உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் இங்க நம்ம ஹெல்த் கேம்ப் ரெகுலரா நடத்துறோம். எய்தர் ஐ கேம்ப் ஆர் மல்டி வேற ஏதாவது ஒரு டயபெட்டிக்கு அந்த மாதிரி ஹெல்த் கேம்ப்லாம் ரெகுலரா நம்ம நடத்துறோம் நம்ம மெம்பருக்கு. ஸோ இதுதான் பிரீஃபா இருக்கு. ஸோ இந்த அசோசியேஷன் மீண்டும் மீண்டும் இந்த பணியை எந்த விதமான தொய்வு இல்லாமல் நடத்தும் என்பதை உறுதி கொண்டு நமது சிறப்பு அழைப்பாளர்கள், நம்ம கெஸ்ட் இளம் தொழிலதிபர், பெண் தொழிலதிபர் திருமதி மத்தியா கரிகாலன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு எனக்கு அவங்களும் குழந்தையிலேருந்து தெரியும். எனக்கு இப்போ அவங்க தொழிலெலாம் ஏற்று பெரிய தொழில் எடுக்கிறாங்க. ஒரு 3000-4000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க மாநிலம் தாண்டி நாட்டை தாண்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு சில வார்த்தைகள் அவர்களை பெருமுறையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வெளியில இருந்து எந்த விதமான சஜஷனும் கொடுக்காதீங்க. நாங்க இங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். இல்ல ஒரு அடி ரெடியா இருக்கு. இது யாராவது அதுல கலந்துக்கிறவங்க சப்போஸ் நடத்துறவங்க இங்க தானே இருக்காங்க. இது முடிச்சுட்டு நடத்திடலாமா? முடிச்சுட்டு நடத்திடலாம். ஸோ அதனால தயவு செய்து வெளியில நிக்கிறவங்க கூட கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா கூட்டம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், வந்திருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நோ கமெண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். சிட்லி அண்ட் ப்ளீஸ். ஈஸ்ட் கோஸ்ட் பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கும் பொங்கல் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் லீ ராயல் மெரிடியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் ஐயா அவர்களுக்கும், இந்த சங்கத்தின் தலைவர் ஐயா அருண்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ஐயா தனசேகரன் அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா வேணுகோபால் அவர்களுக்கும், இந்த விளையாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் ஐயா குழந்தை அவர்களுக்கும், வள்ளியம்மா அவர்களுக்கும், சங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த போட்டியில நடந்து முடிந்த போட்டியில பங்கெடுத்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். என்னடா பங்கெடுத்துக்கிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன்னு நினைக்க வேணாம். நம்ம தனுஷ் படத்துல வர்ற டைலாக் மாதிரி போட்டியில தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம பங்கெடுத்துக்கிறது தான் முக்கியம். அதுக்காக தாங்க நான் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொன்னேன். இதை பார்க்குற பொழுது என்னோட சின்ன வயசு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட ஸ்கூல்ஸ்ல நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்குவேன். நான் அத்லெட்ல ஸ்டேட் சாம்பியன், நேஷனல் கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்.
என்னோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் தான் காலேஜ்ல என்னோட மொத்த செலவுமே பார்த்துக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஏன் சொல்றேன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். நம்ம வெறும் படிப்பை மட்டுமே படின்னு திணிக்காம நம்ம இந்த மாதிரியான ஈவெண்ட்டையும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும். ஸோ நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மிஸ்டர் மைக்கேல் ஜெஃப்ரி ஜார்டனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பேஸ்கெட் பால் சாம்பியன். அவரு தன்னோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஸ்கூல் டீம்ல கூட அவரால் செலக்ட் ஆக முடியல பேஸ்கெட் பால்ல. ஆனா இன்னைக்கு அவர் வந்து நேஷனல் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட த கிரேட்டஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அக்ளைம் ஆயிருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா த கோட் ஆஃப் பேஸ்கெட் பால் பிளேயர், த கோட் ஆஃப் பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நிறைய சக்சஸ் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா நிறைய ஃபெயிலியரை சந்திச்சிருக்காரு. ஃபெயிலியரை சந்திச்சதுனால தான் அவர் நிறைய சக்சஸ் அடைஞ்சிருக்காரு. உங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்க எல்லாருமே ஓட தயாரா இருங்க. நீங்க சக்சஸோ ஃபெயிலியரோ அதை யோசிக்காதீங்க. உங்களோட ஆட்டத்தை கடைசி வரைக்கும் நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடுங்க. நீங்க ஃபுல் எஃபர்ட்டை ஃபோக்கஸ்டோட எஃபர்ட் போட்டு நீங்க உங்களோட ஆட்டத்தை சென்சிபிளா ஆடுனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க. ஸோ உங்களுக்காக உங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட்டை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுலேருந்து உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஃபெசிலிட்டிஸையும் நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இனி வரும் காலங்களில் இந்த அசோசியேஷனோட வளர்ச்சிக்காக எங்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்கும். இந்த விழாவில் என்ன பங்கெடுத்துக்க வச்சு என்ன பெருமைப்படுத்தின இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கும் டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்பொழுது திருமதி சத்யா கட்டியான் அவர்களுக்கு நமது அசைவின் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்து திரு டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, எஜுகேஷனிஸ்ட்டு, ப்ளஸ் வந்து நாலேஜபிள் பர்சன். அதோட நம்ம பகுதியை சார்ந்த நம்மில் ஒருவர். எனவே டாக்டர் பழனிஜி பெரியசாமி ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன். குமார் அவர்கள் பிஜி மும்பை வேல்யூம் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால ஒவ்வொரு பேரும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மை கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. என்னை வந்து அருள்குமார் அவர்கள் அவனும் குழந்தையும் கேட்கும் பொழுது ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்கு நான் தான் உங்களுடைய உறுப்பினர் அப்படி இருக்கும் பொழுது என்னையே இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் எனிவே ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் இந்த ஆனர் ஐ ஆம் டீப்லி கிரேட்ஃபுல். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, இது வந்து வாழ்க்கையில் பப்ளிக் ஆர்கனைசேஷன் ஸ்மால் ஆர் பிக் ஆரம்பித்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து முன்னாள் தலைவர்கள், பின்னாள் தலைவர்கள், நீங்கள் எல்லாமே அருள்குமார் தலைமையில் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி ஐ ஆம் ஸோ ப்ரவுட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா பல சமயத்தில் இது மாதிரி புது நிகழ்ச்சி நடத்தும் பொழுது பலர் வந்து குற்றம் காண்பார்கள். ஆனால் அந்த பக்கம் தான் போய் விடுங்க. நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் லைஃப். நாம் ஸ்வீட்னா அந்த ஸ்வீட் ஆஃப் கோஆப்ரேஷன். இத்தனை பெண்மணிகள், குழந்தைகள்,
மீதி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன். அண்ட் ஸ்மால் ஆர் பிக் இது மாதிரி ஒன்று கூடி செய்கிறதுல ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. அண்ட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த பீச்சில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பிச்சிருந்து இப்போ வந்து பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஐ ஹோப் சூன் ரோடு போட்டு அழகாக அந்த பீச்சை இது பண்ணுறது நல்லாயிருக்கும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்கஸ்ட் பீச், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச்சஸ் இன் த வேர்ல்ட். ஆனால் இதை ப்ரிசர்வ் பண்ணல, இதை அழகாக பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணி மக்கள் வந்து அதிக அளவுக்கு மக்கள் இதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும். அங்கேருந்து அன்டில் தி மரீனா பீச் அழகாக இருந்ததுன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஈவினிங் வந்து they can have a fresh air. இந்த ஒன்று இப்போ டெல்லியில் என்ன பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஏர் பொல்யூஷன். தமிழ்நாட்டில் அது பர்டிகுலர்லி சென்னையில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஆஃப் த ஓஷன் இட்ஸ் ரியலி டேக்ஸ் அவே ஆல் தி ஏர், பேட் ஏர், பொல்யூட்டட் ஏர். அண்ட் நம்ம பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் I am one of the members, and so என்னை கூப்பிட்டதுக்கு மிகவும் நன்றி. நான் உங்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இது மாதிரி யூனிஃபைடாக இருந்து மீண்டும் பப்ளிக் பொது சேவையை செய்யணும். அண்டு அருள்குமார் தலைமையில் நீங்கள்லாம் நம்ம திறமையாக செய்யுங்க. இப்போ பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு செஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் சக்சீட் ஆகுங்கிறது என்னுடையது. சத்யா கரிகாலம் நல்லா பேசினாங்க. யங் லேடி வித் வைப்ரன்சி, குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். தேங்க்யூ. இங்கே ஆல் ஆஃப் யூ ஆர் நோன் டு மீ, ஸோ அதனால் ஒவ்வொரு பேரும் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தொழிலதிபர் லீ ராயல் மெரிடியன் சேர்மன் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் சால்வை அளித்து கௌரவிக்கிறார்கள். நன்றி சார். அடுத்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்றி அறிவிப்பு பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் குழுக்கள் வருஷம் வருஷம் நாங்கள் பண்ணோம். அதில் வந்து 2 பேர் ஸ்பான்சர், திரு வாசு அவர்களும் வள்ளி அவர்களும் இந்த பொங்கல் பானை 2 பானைக்கு உள்ள பணம் கொடுப்பாங்க. அந்த பொங்கல் பானையை ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து லக்கி ட்ரா பண்ணுவோம். பட் இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே லக்கி ப்ரைஸ் வருவவங்களுக்கு இந்த பானை கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் அவங்க மெம்பரா இருக்கணும். இட் இஸ் வெரி மஸ்ட். இங்க இருக்கணும், டிரா எடுக்கும்போது இருக்கணும். ப்ரொவைடட் செகண்ட் கண்டிஷன், தே ஷுட் பி a member of this association. அப்படி மெம்பர் இல்லாதவங்களுக்கு வந்துச்சுன்னா that will not be given. ஸோ அதை 2 எடுக்கணும். 2 நம்மளுடைய விஐபி அவங்க ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுங்க, நல்லா குளிக்கிட்டு கொடுங்க. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேர் உட்காருங்களேன். அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே மேலே வந்துட்டே இருக்கிறீங்க. இந்த எல்லாருமே கிளியர் பண்ணணும் அந்த இடம் ஃபுல்லா. தயவுசெய்து நம்ம மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் சேர் இருந்தா கொஞ்சம் அப்படி உட்காந்துருங்க. ஆண்களுக்கு ஒண்ணு, பெண்களுக்கு ஒண்ணு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். $187 187 யார் கையில இருக்கு? இல்ல இல்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. 187 யாரும் இல்லையா? அடுத்து 187 இருக்கா? மெம்பரா மெம்பர் நம்பர் சொல்லுங்க.
அடுத்து இன்னொரு சீட் எடுக்க சொல்லுங்க, டைம் இல்லை. இருநூத்தி 230 230 2300. ஏய் சூப்பர் சார். சார் எடுத்த பிறகு லேடிஸ் ஜென்ஸ் என்ன கூட கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. அப்பனா தனித்தனியா எல்லாம் ஒண்ணா போட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே. இந்த ரெண்டு பரிசு அப்படி வாங்க, அந்த பக்கத்துல வாங்க சார். கொஞ்சம் பரிசு வாங்க வர்றவங்களுக்கு வழி வேணும், தயவு செய்து கொஞ்சம் முதல்ல அதை கொடுத்துருவோம். எடுத்து கொடுங்க. அவங்களே வந்து அந்த ஸ்பான்சரே வந்து கொடுக்கட்டும். போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு 2000 நிமிஷம் முடிச்சிடலாம். நம்ம பீச்சில் 1500 டோட்டல் மெம்பர் இருக்காங்க. சிமெண்ட் பேச்சு நம்ம பீச் போடுறது கார்பரேஷன் போடல. நம்ம மரம் வச்சு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் பீச் வாக்கர் சொத்துன்னு வச்சோம். அதில் 37 டோனர் மெம்பர் இருக்காங்க. இது தவிர ஆல் இண்டியா லெவலில் கிளீனஸ்ட் பீச் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இந்தியா லெவலில் கோவா. செகண்ட் வந்து நம்ம திருவான்மூர் பீச் தான், பெசனர் பீச்சா மெரினா பீச்சா வாங்க. கடந்த 3 வாரமா திருவான்மூர் பீச் தான் ஆல் இண்டியா லெவலில் கிளீனஸ்ட் பீச் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. வாய்ப்புக்கு நன்றி தலைவர்களே. முதல்ல சொன்னீங்க மெம்பரா இருந்தா கிஃப்ட் கூட கொடுக்கறது இல்லை, நீங்க இப்ப கொடுத்துட்டீங்களா? மனோகர் நன்றி நன்றி. அடுத்து வந்து அடுத்த பிரைஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ்ல வின் பண்ணவங்க எல்லாரும் ஒரு லைன்ல வந்து நின்னீங்கன்னா அப்படியே வரிசையா வந்துடலாம். முதல்ல கோல போட்டிக்கு வந்தவங்க, நேற்று பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, கோல போட்டியில ஜெயிச்சவங்க, கன்சல்டேஷன் பிரைஸ் எல்லாருமே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கோல போட்டிக்கு ரெடி பண்ணிடுங்க. நேற்று வெகு விமர்சையா நடந்தது கோல போட்டி. அதுல முதல் பரிசு ஜனனி சர்டிபிகேட் அண்ட் பிரைஸ் கொடுக்குறீங்க. கேளுங்க அவர் கேளுங்க, அவர் என்ன பேர் கொடுத்தாரு கேளுங்க. ஒரு கரத்தை நல்லா கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. பாருஷியா செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் ஹேமாவதி. இந்துமதி எல்லாம் கன்சலேஷன் பிரைசஸ். எல்லாரும் நல்லா போட்டுருந்தாங்க. எங்களுக்கு இந்த வருடம் மட்டும் வேண்டாம்னு சொல்லாம நாங்க அறிவிச்சிருக்கோம். கன்சலேஷன் பிரைசஸ் சர்டிபிகேட் கிடையாது. கன்சலேஷனுக்கு சர்டிபிகேட் கிடையாது. கஸ்தூரி உமாவதி வாசுகி அருள்மதி பாரதி. அடுத்தது ஏஜ் 6 to 8 ரன்னிங்ல ஸ்ரீயா பாபு, பிரக்னாஸ்ரீ 3 பேர் வந்துருங்க. ஸ்ரீயா பாபு ஃபர்ஸ்ட் பிரைஸ். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். செகண்ட் பிரைஸ் மமாஸ்ரீ. தேர்ட் பிரைஸ் பிரக்னாஸ்ரீ.
செகண்ட் பிரைஸ் யார் போங்க சரியாமா பாப்பா கவலை ஓட்டம் ரக்ஷினி யாதிரா ஷியா பாபு. ஃபர்ஸ்ட் ரக்ஷினி செகண்ட் பிரைஸ் யாதிரா தேர்ட் பிரைஸ் ஸ்ரீயா பாபு. அடுத்த ஏஜ் குரூப் 9 to 12 ரன்னிங். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாய் ரக்ஷனா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாய் ரக்ஷனா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாய் ரக்ஷனா. செகண்ட் பிரைஸ் மாலினி. செகண்ட் பிரைஸ் மாலினி. தேர்ட் பிரைஸ் அக்ஷரா. கவலை ஓட்டம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாய் ரக்ஷனா. இல்ல தேர்ட் பிரைஸ் அக்ஷரா. கவலை ஓட்டம் முதல் பரிசு சாய் ரக்ஷனா. அக்ஷரா இரண்டாவது பிரைஸ். தர்ஷினி மூணாவது பிரைஸ். அடுத்தது 13 இருந்து 16 வயசு ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் லக்ஷனா. இங்க தான் ஃபேஸ் பார்க்கறாங்க சார். அங்க வந்துட்டேன், அங்க போனேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் லக்ஷனா. செகண்ட் பிரைஸ் மோனிகா. தேர்ட் பிரைஸ் சாம்பவி. நொண்டி கேம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் லக்ஷனா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அகல்யா செகண்ட் பிரைஸ். லலிதா ஸ்ரீ தேர்ட் பிரைஸ். அடுத்த ஏஜ் குரூப் 17 to 25 ரன்னிங். முத்தமிழ் முதல் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் முத்தமிழ். செகண்ட் பிரைஸ் அனுஷா. கை தட்டுற சத்தம் குறைஞ்சிச்சு, கை தட்டுங்க ப்ளீஸ். பொருளாளருடைய மகவ முத்தமிழ். செகண்ட் பிரைஸ் அனுஷா. தேர்ட் பிரைஸ் திவ்யா, நம்ம கவிதா மேடமோட டாக்டர். அடுத்தது நொண்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் முத்தமிழ். செகண்ட் பிரைஸ் அனுஷா. தேர்ட் பிரைஸ் திவ்யா. இந்த ஏஜ் குரூப்ல இந்த 3 பேரும் விடல. அடுத்தது 26 இருந்து 40 வயசு ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹேமாவதி. செகண்ட் பிரைஸ் நிஷா குமார் சிலம்பம் ஸ்பெஷலிஸ்ட். தேர்ட் பிரைஸ் ஜனனி. என்னோட மருமக தான் அவ. நொண்டி கேம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் நிஷா குமார். தேர்ட் பிரைஸ் ஜனனி. 41 இருந்து 50 வயசு வாக்கிங் நடைப்பயிற்சி. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கலைச்செல்வி ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் கற்பகம் செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் லக்ஷ்மி. 50 இருந்து 60 வயசு. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்.
அந்த பக்கம் எல்லாரும் கவர் ஆகும். வாசுகி செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் லதா. வாங்கிட்டு போனாப்ல. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது மியூசிக்கல் சேர் சசிகலா. சசிகலா ஃபர்ஸ்ட் பிரைஸ். சசிகலா. ரெண்டாவது பிரைஸ் உமாவதி. தேர்ட் பிரைஸ் நளினி ரவி. தேர்ட் பிரைஸ் நளினி ரவி. டாக்டர் ரவி சாரோட வைஃப். அடுத்தது மெமரி கேம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வளர்மதி. டி வளர்மதி. அவங்க ஏற்கனவே டீச்சரு. செகண்ட் பிரைஸ் உஷா மேடம். தேர்ட் பிரைஸ் வந்து 4 பேர் ஷேர் பண்றாங்க. நளினி ரவி. நளினி ரவி வாங்க. சிவகாமி. உமாராணி. என்னுடைய அம்மா அவங்க சிவகாமி. சிவகாமி ஆச்சி. உமாராணி விஸ்வதாரா முரளி சாரோட வைஃப். கமலா சடகோபன். கமலா சடகோபன் இல்லையா அவங்க? கமலா சடகோபன் கஷ்டப்பட்டு எழுதினாங்க, காணோம். அடுத்தது வந்து மெமரி கேம் பார்க் போயிடலாம். ஜீவா. ஜீவா செல்லம் சாரோட வைஃப். ஒன்லி பிரைஸ். அதான் நான் வரிசையா கூப்பிட்டுறேன். நான் ஜீவா, வாசுகி, அருள்மதி. வாசுகி டி வாசுகி. வாசுகி, அருள்மதி, ஜனனி. ஜனனி யாரு? ஜனனி வாங்க வாங்க முன்னாடி வாங்க. ஜனனி யாரு? வராங்க வராங்க வந்துட்டாங்க. அடுத்து வள்ளி. ஏய் கவிதா. கவிதா. செல்வி. 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 பொன்மொழி. ஹேமாவதி. சிவகாமி. ஈ சிவகாமி. அருள்ராஜ் முதல்ல. நளினி சுவாமிநாதன். நளினி சுவாமிநாதன். நளினி சுவாமிநாதன். எல்லா லேடிஸும் பிரைஸ் வாங்கினவங்க எல்லாம் இங்க இருக்கணும். நளினி சுவாமிநாதன் அவங்க நீங்க வாங்கிக்கிறீங்களா? முரளி சார் வாங்கிக்கிறாங்களா? இன்னொரு கேம் நளினி இருக்கு. சுவாமிநாதன் கொடுங்க. மேகலா. மேகலா. வளர்மதி. ஷியாமலா. ஷியாமலா. கலைச்செல்வி.
திவ்யா, பிகே திவ்யா, சங்கீதா, வினிதா. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளைக்கு பார்த்தோமே வாங்க வேண்டாம். லதா, நல்ல வெரி குட். லதா, லக்ஷ்மி, ராஜகுமாரி, சாரதா, வாங்கிக்கிங்க 2 வாங்கிட்டு போயிடுங்க. சசிகலா, உமாராணி, ஜெயமதி, கமலா சடகோபன் வாங்காம விட்டாங்க. அவ்வளவுதான், இதுல கதாபார் முடிஞ்சது. இனி கோலம் ஜட்ஜஸ் மட்டும் கொடுத்துடலாமா? கோலத்திலோட ஜட்ஜஸ் நீதிபதிகள் ஜீவா, ஜீவா மேடம் வாங்க. ஜீவா மேடம் வாங்க. அம்மா நீதிபதிக்கு கொடுத்துருங்க. 3 பேரையும் கூப்பிடுங்க மேடம். 3 பிரைஸ் நீதிபதிகள். 3 ஜட்ஜஸ் கூப்பிடுங்க. உமாராணி மேடம் வாங்க. அவங்க நளினி சுவாமிநாதன் மேடம், அவங்களுக்கு முரளி சார், அவங்க இவங்ககிட்டே கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. 3 இதை கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. நளினி சுவாமிநாதனோடது உமா மேடம் நீங்க வச்சுக்கோங்க. நளினி சுவாமிநாதன். அவ்வளவுதான், லேடிஸ் முடிஞ்சது. தேங்க்யூ. நீங்க இப்ப லேடிஸ் டீம் எல்லாம் கீழே இறங்கிடலாம். ஆண்களுக்கான போட்டிகள்ல பரிசு பெற்றவர்கள் இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பக்கம் வந்துருங்க. 6 to 8 years running first prize Swastik, second prize விஷ்ணுகுமார், கொஞ்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாரும் third prize ஏன் நின்னுட்டு இருடா தம்பி இருடா கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துடலாம். Well, 6 to 8 years running. First prize Swastik. Second prize Dev Vishnukumar. Third prize KH. இப்படி வா. Third prize நாங்க இப்படி அனுப்புறோம். வரணும். சரி போட ஓடுற 9 to 12 years running. First prize KH Anirudh. Second prize S Santosh. Third prize R Nisandan. ரவி உட்காருங்களா? கொஞ்சம் நீங்க இங்க இந்த இடத்துல மறைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் வழி விடுங்க அங்க போறதுக்கு. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க இந்த பக்கம் வாடா சந்தோஷ். இந்த பக்கம் போடுங்க. இன்னொன்று இருக்காடா? போய்டா பாக்ரே. First prize Swastik. அப்படியே பாத்து வரேன். Second prize அப்படி போ. லோகநாதன். இப்படி போ. Third prize Dev Vishnukumar. கேமரா பாரு. இப்படி இப்படி போ. 9 to 12 years தவளை ஓட்டம். First prize S Santosh. Second prize KH Anirudh. சந்தோஷ் பாரா. ரைட். Third prize SP Carves. இப்படி போடா. வலி விடுங்க. போடா இப்படி போடா.
Third prize service. இல்ல இங்க போறதுக்கு வழி வேணும். 13 to 16. Running race. First prize. M. Sesat. Second prize R. Praman. Third prize A. Nitish. Thirteen to 16. First prize Nandi Atam. First prize M. Sesat. Second prize A. Nitish. Third prize S. Karthikeyan. அடுத்த 17 to 25 years running. First prize Advat. Second prize Jagadish. Third prize Vignesh. 26 to 40 running. First prize Hari Prasad. Hari Prasad. Second prize Velayudan. Third prize Govindaraj. Velayudan. Third prize Govindaraj. 41 to 50 years. First prize C. Saravanan. Second prize C. N. Sargunam. Third prize L. Sanjay Kumar. 51 to 60 walking. First prize Nilanjalian. Second prize Murugan. Third prize Subramanian. 61 years and above. First prize Subramanian. Subramanian. Second prize Sundaram. Third prize Joseph. ஓகே சார். 70 years and above. First prize Babu. Second prize Masilamani. Third prize Chekalingam. First prize Babu. Masilamani. ஆண்களுக்கான கைவிழுத்தல் போட்டி. இன்னொரு பிரைஸ் இருக்கு. கைவிழுத்தல் போட்டி வருஷம் சுப்பிரமணி. அப்பா வரலையா? சுப்பிரமணி 219 மாசிலாமணி செந்தில்குமார் டி குலசேகரன் இ ராஜ்குமார் டி ஜோசப் ஏ நாகராஜ் சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் ஆர் ராஜேந்திரன் ஆர் பழனிசாமி. ஓகே 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 சார். பாருங்க ஆர் பழனிசாமி. டி கே சுந்தரம். பாஸ்கர். சுப்பிரமணியன் பி எஸ். ஜனார்தனன். குமார்.
பழனிசாமி ஜி, திருமலன் நம்பி, வி மதியழகன், எஸ் ஆர் சம்பத்குமார், ரகுபதி, விக்னேஷ், தியாகராஜன், வாசுதேவன், தம்பி ஆதிஷ் கண்ணன், உரியடி இப்ப நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உரியடியில கலந்து கொள்றவங்க அங்க போட்டோம். இப்பொழுது நீங்க பேசுறீங்களா? நன்றி அறிவித்தல் திரு வேணுகோபால் அவர்கள், பொருளாளர். அனைவருக்கும் வணக்கம். நமது கடற்கரை சாலை நடப்போர் சங்கத்தினுடைய இந்த ஆண்டு பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளுக்கு மிக குறுகிய காலத்திலே தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. என்றாலும் கூட அதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் இந்த ஏற்பாடுகளை செய்து விளையாட்டுப் போட்டிகள் வகை வாரியாக பிரித்து திருமதி வெள்ளி அவர்கள், அம்பேத்கர், மணி, கவிதா, குமாராணி, ஜீவா, நளினி சாமிநாதன், திருமதி மன்னன் அவர்கள், அதே போன்ற மனோகரன், ஆண்டியப்பன், முக்கியமாக திரு அருள்ராஜ், கணேஷ் பாபு, ஆவின் மாசாமணி, இவர்கள் அத்தனை பேரும் மிக அருமையாக உறுதுணையாக இருந்து மிக அருமையாக இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு அவர்கள் ஆற்றிய பணிக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதே போன்று யசோதரா முரளி அவர்கள் முதலிலே இருந்தார்கள். கணேஷ் அச்சகத்துக்கு ரொம்ப பிரமாதமாக நமக்கு இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது வேண்டிய நோட்டீஸ் அறிவிக்க அத்தனையும் மிக சீரிய முறையிலே உடனடியாக அச்சடித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் நம்மளது நிர்வாகிகள், வைஸ் பிரசிடன்ட் 2 பேர் இருக்கிறாங்க, சுப்பிரமணியம், அவர்களும் ஓடி ஓடி வேலை பெற்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் மிக அருமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த பொங்கை பானை தான் சிறப்பு. இந்த பொங்கை பானை வழங்கிய சிவகாம ஆட்சியப்பன், சிவகாமி ஆட்சி பணியப்பன் அவர்கள், அதே போன்று நம்ம வாசுதேவன் அவர்கள் இந்த சீர்வரிசை குழுக்கள் ரொம்ப முக்கியமாக ஆர்வமாக இருப்பது திரு வாசுதேவன் அவர்கள் ஊராட்டம் செய்கிறார்கள். இந்த ஆண்டு என்ன ஆச்சுனாக்கா அவர் அது கூட புத்தகம் கொடுத்தாரு, எல்லாருக்கும் புத்தகம் வேற கொடுத்தார்கள். நான் கூட அதில் வந்து ஒரு 30 புத்தகம் ஒன்றா கொடுத்தோம். அதனால மிக அருமையாக அவர் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறார்கள். அவர்களுக்கு மறக்காம நன்றி சொல்ல வேண்டும். கயிறு இழுக்க போட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன நடக்கும் போது வயசே ஆகுது, ஆனா இங்க அதே போன்றுதான் ரொம்ப முக்கியமா நன்றி சொல்றேன்னா ஆர்வத்தோடு இத்தனை பேர் கலந்துனாங்க பாருங்க. 60 பேருக்கு மேல சர்டிபிகேட் இது பாருங்க, 120 பேருக்கு மேல பரிசு எல்லாம் எவ்வளவு ஆர்வம் பாருங்க. அந்த ஆர்வத்துக்கு அவங்க நாங்கள் நன்றி மட்டும் கொள்ள வணக்கம் கொடுத்துக்கிறோம். அதற்கும் இதெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டியது இருக்கு. நன்கொடை வழங்கியவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். அதனோடு இன்றைக்கு மிக இந்த விழாவை சிறப்பாகவும் நல்ல ஆர்வத்துடன் நடத்தி கொண்டு முதலிலிருந்து கடைசி வரை அமர்ந்திருந்து நன்றி கொடுத்த சத்தியாகரியாரன் அம்மையார் அவர்களுக்கு அவருடைய இளமை கால நன்மைகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதே போன்று ஐயா டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள், ஐயாவை பற்றி இந்த ஏரியாவில் எல்லாம் தெரியும். ஐயா அவர்களுக்கு 10 ஆண்டுகள் முன்னாடியே தெரியும். கிளம்பூர் திலப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து அவர் சேலம் போகும்போது, நாமக்கல் வரும்போது இங்கே அவருடைய டீபில்டிங் ஹோட்டலுக்கு போகும்போது அவருடைய நிகழ்ச்சி நிறைய நடக்கும். அங்கெல்லாம் அன்றைக்கு முதல் இன்று வரை மிக ஆர்வமாக பொதுக்கூட்டில மிக அருமை டாக்டரேட் நியமம் அதில் தான் கொடுக்கணும். அவர் இன்னும் டாக்டரேட் கொடுக்கணும்னா எங்களுடைய விடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முக்கியமா இதுல வந்து இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு சர்டிபிகேட் எங்களுக்கு உண்மையே சொல்ல போனா மறந்துட்டோம். இத சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொன்னது யார் தெரியுமா உங்களுக்கு? ஐயா அருள்ராஜ் அவருக்கு தான் உண்மையில ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அது சொன்னதால்தான் நாங்கள் சர்டிபிகேட் மிக குறுகிய காலத்தில் நாங்கள் செய்து கொள்ளணும். அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போன்று இந்த விழாவுக்கு ரொம்ப அருமையாக முதலிருந்தே உதவி செய்த கார்பரேஷன் தூய்மை பணியாளர்கள், காவல்துறை நிச்சயமாக சொல்ல வேண்டும். இந்த காவல்துறையை சொல்ல வேண்டும் என்றால் நமது இணை ஆணையர்கள் வருவதாக சொன்னார்கள்.
ஆனால் என்ன ஆயிடுது, எப்போதும் அவர்கள் நமது யூனிஃபார்ம்லி சர்வீஸ் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன வரும் தெரியாது. கவர்னர் ஆபீஸ்ல நான் போய் உனக்கு சொன்னாரு திரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் நமக்கு இந்த ஏற்பாட்டுக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். நன்றாக நடத்துங்க என்று சொன்னார்கள். அடுத்த முறை நான் கலந்து கொள்ள என்று சொன்னார்கள். அவருக்கும் நம்ம நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக அடுத்து இந்த ஒலி கண்காட்சி ஒலி வாங்கிட்டுல அவரு தான் இன்னைக்கு 4:30 மணிக்கு வந்துட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் அவருக்கு சிறப்பாக நடக்குதுன்னா அவர் தான் காரணம் இருக்கு. அவர் தான் அவருடைய பணியாளர். அவர்களுக்கும் சிறப்பாக நான் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொண்டேன். போட்டோகிராஃபரு சார் மறந்து போய் போட்டோகிராஃபர் போன்னு சொன்னேன் சார், 1/2 மணி நேரம் சார் வளர்த்துனாரு. 1/2 மணி நேரத்தில் வந்தா ரொம்ப நன்றி என்றோம். அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போன்று உணவு வழங்குவதற்கும் நமது குமார் அவர்கள் தலைமையில் மிக அருமையாக ஏற்பாடு செய்தார். அவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக என்னன்னா நம்ம மகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேர் மகேந்திரன் மட்டும் இல்லை, பொன்னையா ஐயா பொன்னையாருடைய உலகம் பூரா தெரிவதற்கு ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர் சிறப்பாக நமக்கு உணர்ந்து வந்து கடைசியில் உட்கார்ந்து அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று முக்கியமாக நமது செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த விழா நடப்பதற்கு முதலிருந்து கடைசியில் நடப்பதற்கு மிக சிறப்பாக உறுதுணையாக இருந்து சிறப்பாட்டார்கள். அவர்களை சிறப்பு செய்வதற்கு சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு சான்றொப்பம் அளிக்க இருக்கிறோம் என்று நாம் தெரிவித்துக் கொண்டு அப்புறமா தெரிவித்துக் கொண்டு உரியடிக்கு திரும்பவும் அவர்களுக்கு உரிய மொழி என்ற பரிசு கொடுக்கணும் தெரிவித்து இந்த இனிய விழாவை இதுல ரொம்ப சீனியரா இருந்து ரொம்ப எந்தூசியாசமா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண திரு ஆறுமுகம் ஐயா, இன்னும் ராமலிங்க ஐயா, இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு ஒன்று கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பரிசு சரி. இப்போ வந்து தேசிய கீதை முடிச்சுட்டு உரியடி பண்ணலாமா? உரியடி முடிச்சிருங்க. அப்ப தம்பி சின்ன வயசு மாறலாமா? ஜெயசங்கீதம் अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल गरज तरंगा, तब शुभ नामे जागे, तब शुभ आशीष मांगे, गाहे जय जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. உரியடி படையெல்லாம் போறோம் கனெக்ட் பண்ணுங்க. எடுத்துக்க கண்டிப்பா சார்.